ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் த பேயோ இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். இந்த படத்துடைய ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு அழகான இடத்துக்கு ட்ரிப் போகிறாங்க. இவங்க போகிறது லீகல் கிடையாது. ஒரு குட்டி விமானத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே பறந்துட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த விமானம் ஒரு மாதிரி விபத்துக்குள்ளாவது ஒரு குட்டி தீவில் விழுந்துடுறாங்க. அந்த தீவில் தண்ணீரில் முதலையெல்லாம் இருக்குது. முதலைன்னா சாதாரண முதலையல்ல, ஒரு படுபயங்கரமாக ராட்சச முதலையாக இருக்குது. அதோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த தண்ணியிலேயே ஏதோ ஒரு மர்மம் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போது உண்மையிலேயே அந்த முதலைக்கு என்னாச்சு, அங்கே ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வரும். அந்த பிளாஷ்பேக் என்ன, இறுதியில் அந்த தீவிலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தா ஸ்டோரி லைன் நல்லாவே இருக்குது. ஏன்னா செம்மையான ஒரு ஸ்டோரி எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த விமானத்தில் பறக்கிறது, கிராஷ் ஆகிறது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க கதையை சொல்லிடுவாங்க. அந்த முதலைக்கு என்னாச்சு, அங்கே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கும் அப்படி இப்படின்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கதையை ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இவங்க அடுத்து என்னடா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வழக்கம்போல தப்பிக்கிற சீன் தான், அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. படத்தில் நடித்த எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா படத்துடைய விஎஃப்எக்ஸ். முதல்ல ராட்சச முதலையாக காமிக்கணும், பயங்கரமாக காமிக்கணும். ஆனால் இவங்க அதில் கோட்டை விட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்டாங்க. இப்போது எல்லாத்தையும் ஓரளவுக்கு அடித்து அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக எல்லாத்தையும் சாப்பிடும். அதெல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்குது, லேசியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்மளை ஈஸியாக கனெக்ட் ஆகலை, ஒரு பயத்தை ஏற்படுத்தலை, சும்மா நார்மலாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்லாம் வழக்கமான படமாக வந்துடுது. எப்பவும் போல் ஆபத்தில் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டாங்கன்னா எப்படி தப்பி முயற்சி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் வழக்கமான சீனாக வந்தது. ப்ரிடிக்டபுளாக இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலியோடய பார்க்கலாம். முதல் இந்த படம் எப்படி சூப்பராக சுமாராகனா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.